என்னாச்சு? என்னாச்சுன்னு தெரியல. இங்க விட்டு போறோம், சாயந்தரம் வந்து எடுத்துக்கிறோம். சரிப்பா, லாக் பண்ணிட்டு போ. ரைட்ண்ணே. டாக்டர் வீட்ல நடந்ததுக்காக உங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு வேணா கேட்டுக்கிறேன். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு கடைசியில வந்து மன்னிச்சிருங்கன்னா எல்லாம் முடிஞ்சிருமா? அவங்க செல்போனை நீங்க எடுத்துட்டு வந்துட்டீங்களே, அதை சொன்னா உங்க மூஞ்சை எங்க கொண்டு போய் வச்சுப்பீங்க? அதை பெருசு பண்ணாம விட்டு சுந்தர். உனக்கு ஒண்ணும் ஆகாதுமா. டாக்டர், நர்ஸ் யாராவது இருக்கீங்களா? என்னாச்சு? பாய்சன் குடிச்சாங்க சிஸ்டர். அப்படியா? அந்த ரூம் கொண்டு போங்க. பாய்சன் கேஸா? டாக்டர் வர சொல்லுங்க. ஆமா, சீக்கிரம். சிஸ்டர் சார். ஸ்டமக்க வாஷ் பண்ணோம், சீக்கிரம் போய் அப்படியே ஆஸ்பிரேஷன் ரெடி பண்ணுங்க. ஓகே சார். என்னடா ஆபரேஷனுங்கறாரு? ஐயோ இல்லம்மா, உன் வயிறை சுத்தப்படுத்தணுமா? வயிறு சுத்தப்படுத்தணுமா? ஐயோ, இங்க பாருங்க டாக்டர், ஒரு அஜீன மாத்திரை ஒன்று கொடுங்க, வயிறு சுத்தமாயிரும். ஏமா, நீ டாக்டரா இல்ல நான் டாக்டரா? நான் சொல்றத கேட்கறதா இருந்தா இங்க இருங்க, இல்லன்னா கிளம்புங்க. ஏங்க, வாயில மூக்குல டியூப் விட்டு வயித்துல இருக்கிறத வெளியில எடுக்கணும். இவங்க என்னன்னா அடமுடிக்கிறாங்க. என்னது? ஒண்ணும் இல்லம்மா, இருமா. வாயில மூக்குல டியூப் போடணுமா? என்னால முடியாதுடா, என்னால முடியாது. இந்த டாக்டர் சரியில்லை, வாடா வாடா நம்ம அம்மா, போயிடலாம். பண்ணா சரியாகும். அம்மா, நில்லு. என்னம்மா நெஞ்சிருதுன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு அந்த ஆள்கிட்ட சண்டை போட்டு வந்துட்டு இருக்க? ஏய், கொஞ்ச நேரம் சும்மா இரேண்டா. மணத்தக்காளி கீரை, கருந்துளசி, குப்பமேனி மூணையும் ஒண்ணா அரைச்சு பால்ல கலந்து குடிச்சா சரியா போயிருண்டா. வளராதம்மா, நீ வாமா. ஏய் விட போடா அந்த அம்மா, பக்கம். அம்மா சொன்ன கேளுமா. அம்மா ப்ளீஸ்மா, கொஞ்சம் விடுமா. சம்பந்தி, உங்களுக்கு ஒண்ணு இல்லையே? ஏன் எனக்கு எதுவும் ஆகணும்னு சாமியை வேண்டிட்டு வந்திருக்கீங்களா? அத்தை, உங்களுக்கு சரியான போதும் அத்தை. ஏய், எனக்கெல்லாம் ஒண்ணும் ஆகாது. இது காட்டு மரம். என்னாச்சு? என்னாச்சு? தூக்குங்க, சீக்கிரம் அந்த ரூமுக்கு கொண்டு போங்க. தூக்குங்க சீக்கிரமா. டாக்டர், டாக்டர், டாக்டர். சிஸ்டர், டாக்டர் கூப்பிடுங்க. கொஞ்சம் தள்ளிக்கோங்க சார். அம்மா, அம்மா, டாக்டர். அம்மா, 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 என்னமா பண்ணுது உனக்கு? இப்படி பண்ணிட்டியம்மா நர்ஸ். அம்மா, என்னமா பண்ணுது? அம்மா, அம்மா, டாக்டர், டாக்டர், டாக்டர். ஐயோ, யாராவது வாங்கல. அம்மா, என்னமா பண்ணுது? அம்மா, என்னமா பண்ணுது உனக்கு? அம்மா, 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 அம்மா. ஐயோ, அம்மா. ஐயோ, அம்மா. கைப்பிடிங்க. என்னமா பண்ணுது? ஐயோ, இன்ஜெக்ஷன் ரெடி பண்ணுங்க. டாக்டர் ஏதாவது பண்ணுங்க டாக்டர். அம்மா, ஒண்ணும் இல்ல சார், ஒண்ணும் இல்ல. ஆட்டாதமா, பிளாஸ்டர் ஆயிடுமா. அம்மா, அம்மா, ஒண்ணும் இல்லம்மா. அம்மா, சொன்னது ஒண்ணும் இல்லம்மா, பயப்படாதம்மா. கொஞ்சம் அமைதியா இருங்க. அம்மா, ஒண்ணும் இல்ல. ஐயோ அம்மா, என்னாச்சு? சார், பேஷண்ட் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார். அம்மா, அம்மா. சார், நான் சொல்றேன் சார், கொஞ்சம் ஓரமா ஆகாதும்மா. நில்லுங்க. அம்மா, இங்க பாரும்மா. அம்மா, சார், நாங்க பாத்துக்கிறோம். நான் சொல்றது கேக்குதாம்மா? அம்மா, இங்க பாரும்மா. அம்மா, அம்மா, உனக்கு ஒண்ணும் ஆகாதும்மா. அம்மா, 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 இங்க பாரும்மா. அம்மா, அம்மா. பிளாஸ்டர் ரெடியா வச்சுக்கோங்க. கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. அம்மா, அம்மா, இருமா. உனக்கு ஒண்ணும் இல்லம்மா. அம்மா, கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. இதை முடிச்சதுல வெளில எடுக்கணும். சும்மா கத்திக்கிட்டே இருக்க, பேசாம இருங்க. இருமா. சார், அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சார், கொஞ்சம் எல்லாம் வெளில வாங்க. அவங்க ஃப்ரீயா விடுங்க சார். வாங்க. பாட்டி, இந்த ரெட் கலர் டேப்லெட்டு ரத்த அழுத்தத்துக்கு. இது வந்து காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறம். அப்புறம் இந்த மஞ்சள் கலர் டேப்லெட்டு இது வந்து மதியானம் சாப்பிட்டதுக்கப்புறம். அப்புறம் இந்த சாண்டில் கலர் மாத்திரை இது வந்து மதியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பாட்டி. என் அருமை பேராண்டி, நான் உன்ன மாதிரி நிறைய படிச்சவளா? இந்த மாத்திரை கலர் பேரை தமிழ்ல சொல்ல. சரிங்க பாட்டி.
டிஃபன் எடுத்து வைக்கவா? இந்த ரெட் கலர் மாத்திரை இல்ல சிவப்பு கலர் மாத்திரை காலையில ராத்திரி சாப்பிட்டதுக்கு அப்புறம். சரி இந்த மஞ்சள் கலர் மாத்திரை வந்து மதியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம். சரி இந்த சந்தன கலர் மாத்திரை வந்து மதியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி. சரி சரியா? அப்புறம் இதுல சஞ்சய், நீ தானே பாட்டிக்கு மாத்திரை வாங்கிட்டு வந்த? ஆமா. அதுல எதுவோ சிஎல்ஓ பிஎல்ஓ. டேய், அது கிளாபி டாப். ஏன் இப்படி ஏபிசிடி வாசிக்கிற? இல்ல டாக்டர் கையெழுத்து சரியா புரியல, அதான். இதுக்கு முன்னாடி நீ வாசிச்சதும் அதே டாக்டர் கையெழுத்து தானே? டேய் விட்றா, நான் உன்னை படிக்க வச்ச மாதிரி உங்க பெரியம்மா இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல அவனை படிக்க வச்சிருக்காங்க. கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல படிச்சதுக்கு எவ்வளோ நாலேஜோட இருக்கான். தம்பி, உனக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சுல? முடிஞ்சது. நீ நல்ல கோச்சிங் சென்டரா பார்த்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஜாயின் பண்ணு. சரிங்கப்பா. பாட்டி, இதுல லாஸ்டா ஒரு மாத்திரை மட்டும் இல்ல. அது நேற்று ஸ்டாக் இல்லைன்னு காலையில் வாங்கி சொன்னாங்க. அப்படியா? பாட்டி சாப்பிட்டாங்க, சாப்பிட்ட உடனே இதை போடணும். நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்பா பணம். உள்ள என் ஷர்ட் பாக்கெட்ல இருக்கு, போய் எடுத்துக்கோ. சரிப்பா. நீங்களும் சாப்பிட்டீங்கன்னா எனக்கு ஒரேடியா வேலை முடிஞ்சிருங்க. சாப்பாடு சாப்பிட நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். டேய், ஒரு தோசைடா. அப்பா, எல்லாமே 1000 ரூபாய் நோட்டா தான் இருக்கு. காலைல டைம்ல மெடிக்கல்ல சேஞ்ச் இருக்குமான்னு தெரியல. சேஞ்ச் இருந்தா பாருப்பா, இல்லைன்னா கடையிலேயே கொடுத்துடுவா. கடைக்கார பையன் நமக்கு தெரிஞ்சவன் தான், அவனே கொண்டு வந்து கொடுத்துருவான். சரிப்பா. இட்லி. ஏண்டா தோற, இந்த பயல நடராஜுக்கு ஏதாவது தெரியலன்னா சொல்லி கொடுக்க சொல்லுடா. அதை விட்டுட்டு நக்கல் என்ன வேண்டி கிடக்கு? அம்மா, அதெல்லாம் சொல்லி கொடுப்பா அம்மா, நீயே எதுவும் சொல்லிட்டு இருக்காத. அப்படி இல்லடா, நானும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். அவன்னா இவனுக்கு ஒரு இளக்காரமா போச்சு. பாட்டி, சும்மா அவனுக்கு சப்போர்ட் பண்றோன்னு என்ன ஏதாவது போட்டு கொடுக்காதீங்க. பாத்தியா, உனக்கு முன்னாடியே அவன் எப்படி பேசுறான்னு. பேசாம இவன் எதுக்கு இப்ப தேவையில்லாம வம்பு கிழக்குறீங்க? அம்மா தாய புண்ணியவதி, நான் என் பேரனை கண்டிக்கிறேன், நீ இதுல வராத. அம்மா சரி விடுமா. நீ சாப்பிடுற. சஞ்சய் நடராஜ் கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருக்கான். நீ நினைக்கிற மாதிரி அவன் வித்தியாசம் எல்லாம் பார்க்க மாட்டான். டேய், ஒரு தோசை போட்டுக்கடா. ஓய்மா. வசந்தா, இங்க வா முதல்ல. ஏன் இப்படி கத்துறாரு? என்னங்க? என் பிரேஸ்லெட்டை பார்த்த? இல்லையே. ஏன்? வாட்ச் பக்கத்துல தான் இங்க வச்சேன். வாட்ச் மோதிரமும் இருக்கு, பிரேஸ்லெட்டை காணோம். காணுமா? என்னங்க சொல்றீங்க? 3 பவுனுங்க. அசால்ட்டா சொல்றீங்க காணோன்னு. நல்லா தேடி பாத்தீங்களா? பார்க்காமலா சொல்றேன்? இருங்க, நான் பாக்குறேன். ஐயோ, என்னங்க நீங்க பிரேஸ்லெட்டை காணோம் கொண்டு தூக்கி போடுறீங்க? ஐயோ, இதுலயும் இல்லையே. ஏ தோற, அவளை கொஞ்சம் மெதுவா நிதானமா தேட சொல்லுடா. இப்படி தேடினா இருந்தா கூட கண்ணில் படாதடா. என்ன குத்தம் சொல்ற நேரமா இது? மா கொஞ்சம் இருமா. போச்சு போச்சு, இன்னைக்கு தங்கம் வைக்கிற விலையில 3 பவுன் எங்க போச்சுனே தெரியல. அப்பா, இங்கதான் வச்சீங்களா? டேய், வழக்கமா இங்க தாண்டா வைப்பாரு. வாட்ச் இருக்கு, பிரேஸ்லெட் மட்டும் எப்படிடா காணாம போகும்? ஏங்க, குளிக்க போறதுக்கு முன்னாடி பாத்தீங்களா? அப்படிலாம் பார்க்கல, ஆனா இங்க தானே வச்சேன். எங்க போச்சு? ஏங்க, நடராஜ பணம் எடுக்க அனுப்பிச்சிங்களே, ஒருவேளை அவன் ஏதாவது... என்னடி இது? என்னமோ நடராஜ் எடுத்த பார்த்த மாதிரி அவன் மேல பழைய போடுற. ஆமாமா, அவன் யோகியது எங்களுக்கு தெரியாது பாருங்க. இதெல்லாம் கண்ணால பார்த்தாதானா? அவன் அம்மா கிட்டே காசு பணத்துல பித்தலாட்டம் பண்ணவன் தானே. இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல அப்படி நடந்திருக்கா? வெச்ச பொருள் வெச்ச இடத்துல இருக்கும். இத பாரு, அதுக்காக என்ன வேணாலும் பேசலாம்னு பேசாத. நீயும் ஒரு ஆம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்க. இந்த பாவமெல்லாம் உன்னை சும்மா விடாது. இந்த பாரு, நீ சொல்ற மாதிரி அவன் செஞ்சிருந்தா அவன் முகமே காட்டி கொடுத்துருக்காது. அதெல்லாம் புதுசா தப்பு பண்றவனுக்கு தான். இவன் தான் ரோட்ல போறவங்க சேனியா அறுத்தவனாச்சே. இங்க பாரு தோற, இதெல்லாம் நல்லா இல்ல சொல்லிட்டேன். அவ பாட்டுக்கு பேசிட்டு இருக்கா, நீயும் பார்த்துட்டு சும்மா நிக்கிற. மா என்னம்மா நீ? அவ சொல்றது நடக்காமையா இருந்துச்சு. என் கவலை எல்லாம் இவனுக்கு தான் என்ன வேணா நான் பண்றேன்னு சொல்லியிருக்கேனே. அப்புறம் எதுக்கு இவன் இந்த மாதிரி பண்றான்?
என்னடா நீ புத்தி கட்டு போய் பேசுற? நீ ஏன் சொல்ற அவனுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன்னு? அப்புறம் ஏன்டா அவன் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண போறான்? ஏதோ அவன் போறாத நேரம் அவன் ஆத்தாக்காரி 5க்கும் 10க்கும் அவனை அலைய விட்டு அவன் சேரக்கூடாதவங்களோட சேர்ந்து அந்த மாதிரி பண்ணிட்டான். அதுக்காக இதுக்கு அவனே முடிச்சு போட்டா எப்படி? தங்க தாம்பாளத்திலே வச்சு தாங்கினாலும் பிறவி புத்தின்னு ஒண்ணு இருக்குல்ல, எனக்கு புரிஞ்சு போச்சு. இது அவனோட வேலைதான். ஏய் வாய மூடுறி. அவன் தானே நிச்சயமா தெரியாம எதையாவது சொல்லாத. இத பாருங்க. அம்மா சும்மா அவ வாய் அடைக்காத. இது கொஞ்சம் சீரியஸான விஷயம்தான். நான் நகைக்காக சொல்லமா, இப்படி இருந்தான்னா நாளைக்கு அவன் எதிர்காலம் தான் வீணா போகும். அண்ணே 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 வணக்கண்ணே. ஆ, அண்ணே பிரேஸ்லெட்ல கொக்கி போயிருந்துச்சு, சரி பண்ணிட்டேண்ணே. இந்தாங்கண்ணே. போச்சு, கிழவி சாமியோட போகுது. அப்ப நான் புறப்படுறேண்ணே. மட்டுமாண்ணே? அது ஒன்றும் இல்லை, நேற்று கொக்கி கழண்டு விழுந்துருச்சு, அதை சரி பண்ணலான்னு கொடுத்தேன், எப்படியோ மறந்துட்டேன். நல்ல வேளைங்க, கொஞ்ச நேரத்துல என் உயிரே போயிடுச்சு. அடிச்சி வாய மூடு. பேசுறா பாரு பேச்சு. ஒருத்த மேல இப்படி அபாண்டமா பழிய போட்டோமேன்னு கொஞ்சம் கூட பதறாம. மா ப்ளீஸ்மா, ஏதோ தப்பு நடந்து போச்சு, விடுமா. பேசாதடா. இவதான் சொல்றான்னா நீ புத்தி கட்டு போய் பேசுற. பாவண்டா நடராஜி, அவனை போய். சரி சரி விடுமா, நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. அது ஒன்றும் இல்லை தம்பி, நீ படித்து முடிச்சுட்ட, உன்னை ஒரு நல்ல பொசிஷனுக்கு கொண்டு வந்துடணும்னு உன்னை பற்றின கவலையில் பாட்டி பேசிகிட்டு இருந்தாங்க. அதான் நானும் சொல்லிட்டு இருந்தேன். ஏன் பாட்டி எப்பவும் என்னை பற்றி கவலைப்பட்டு இருக்கீங்க? நான் தான் அப்பா வீட்டுக்கு வந்துட்டேன்ல. பாத்தியாமா, என் புள்ள அவனே நம்பிக்கையாக இருக்கான், நீ எதுக்குமா கவலைப்பட்டு இருக்க? இப்போதாம்மா அவனுக்கு பரீட்சை முடிஞ்சிருக்கு. ஒரு 10-15 நாள் சினிமா ஃப்ரெண்ட்ஸ்ன்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணட்டுமே, அப்புறமா கடைக்கு வாப்பா. ஆ சரிங்கப்பா. என்னங்க பாட்டி? ஏதோர அவன் ஒன்னதான் சாமியா நம்பிக்கிட்டு இருக்கான். இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கும் தெரியல. இந்த பாருப்பா, கேப்பார் பேச்ச கேட்டு அவனை கைவிட்டுறாதப்பா. என் பேரு பிள்ளைய தவிக்க விட்டுறாதப்பா. ச்சே, தப்பா போச்சு. நீ பாட்டுக்கு டக்குன்னு அவன் தான் சொன்னதும் நானும் நம்பிட்டேன். போதுங்க, உங்க அம்மா சொன்னாங்க, நீங்களும் என்னைய குத்தம் சொல்லாதீங்க. நகையை சரி பண்ண கொடுத்ததை மறந்துட்டு நீங்களும் தானே என் கூட சேர்ந்து தேடினீங்க. இப்ப என்னைய குறை சொல்லிட்டு இருக்கீங்க. அதுவும் இல்லாம நான் என்ன ஹரிச்சந்திர மேலைய பழிய போட்டுட்டேன்? சொன்னதுமே ஆமான்னு சொல்ற மாதிரி தான் அந்த யோகேஷ் கமனி இருக்கான். அப்பா முதல்ல அவன் மேட்ரை சீக்கிரம் ஒரு முடிவு கொண்டு வாங்க. ஏதோ ஒரு வழியில அவனை வச்சு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. பாத்துமா உட்கார். அந்த பொம்பளை தொண்டை குழியில குழாய வச்சு குத்துற என்னால எச்ச கூட முழுங்க முடியல. தொண்டை பூரா புண்ணா போச்சு. என்ன இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? டேய், என்னை எதுக்கு நான் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போட? என்னை பொழைக்க வச்சு உன் மாமியார்ட்ட விளையாட்டு பொருளா எடுத்து கொடுக்கவா? ஆஸ்பத்திரியில வச்சு நீங்க என்ன கேவலப்படுத்துனீங்க. இப்ப வீடு ஏறி வந்து என்னை அசிங்கப்படுத்த போறீங்க. உங்க அல்ல தொல்லை தாங்காம தானே நான் சாவ போனேன். அத கூட நிம்மதியா பண்ண விடாம இப்படி சதி பண்றீங்களே.
போதும் சாமி போதும். இனிமே ஒத்த வார்த்தையை தாங்கிக்கிற சக்தி கூட இந்த பாஞ்சாலிக்கு இல்ல. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. டேய், இப்ப சொல்றேன் கேட்டுக்கடா. உன் மாமியாரு நான் பொழைச்சிட்டேன்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இவளை எப்படா சாவடிக்கிறதுன்னு யோசிச்சு கடைசியில அந்த மேடை வாக்கத்துல நடந்துச்சே பேங்க் கொள்ள, அதுக்கு எனக்கு சம்பந்தம் இருக்குன்னு கூட சொல்லிடுவாங்கடா. டேய், இதுக்கப்புறம் என் மேல பழி போட்டா இந்த மாதிரி மருந்தெல்லாம் எடுத்து குடிக்க மாட்டேன். எங்கேயாவது தூரமா போய் யாரு கண்ணுக்கு படாம செத்து போயிருவேன். அப்புறம் என் பணத்தை கூட உங்க யாராலையும் பார்க்க முடியாது. அம்மா, நீ எதுக்குமா சாவணும்? இப்பவே இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன் பாரு. மதி, நீ கிளம்பு. நீங்க இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல யாரையுமே உங்க அம்மா நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. நான் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு உனக்கே தெரியும். ஆனா எங்க அம்மாவை கொண்டுட்டு தான் நம்ம 2 பேரும் நிம்மதியா இருக்கணுமா? நீயே யோசிச்சு பாரு. வேண்டாம் மதி, நீ உங்க அம்மா கூட போயிடு. அடி சேர்ப்பால, என்னடா பொம்பளைக்கனா உனக்கு கிள்ளிக்கீரையா போச்சா? புருஷன் இல்லைன்னா பரவாயில்ல, இருந்தும் இல்லாம இருக்கிறது எவ்வளவு பெரிய வேதனைன்னு எனக்கு எல்லாம் தெரியும்.